ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த கேம் பார்க்க போகிறோன்னா அப்பெண்டிக்ஸ் ஸ்க்ரீன் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம அதே கராசு அந்த கேம் தான், அதே கேம் தான். அந்த கராசு அந்த பேய்கிட்ட விளையாடிருப்போம். இதில் என்ன பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே பிளர்ராக இருக்குமா. அது விளையாடி ஜெயிக்கிறது தான் நம்ம இந்த வாட்டி பண்ண போகிறோம். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அப்படியே கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்குது. என்ன எல்லாமே ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிளர்ராக ஒரு மாதிரி இருக்கும். என்ன கொடுத்தாலும் நம்ம யார் ப்ரோ பிளேயர், அதனால் நல்லா விளாட்றோம். எடுத்தோடனே 2 பண பை கிடச்சிருக்கு. நிறைய வாட்டி இந்த வாட்டி இதில் விளாட்ருப்போம். ஒரு 2 வாட்டி விளாட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வாட்டி விளாட்ருக்கனால கொஞ்சம் இடம்லாம் தெரியுது எங்கெங்கே இருக்குன்ட்டு. நம்மக்கிட்ட இப்போ மொத்தமாகவே 2 பை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடக்கி என்னன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ரூமில் ஒரு 2 பை தான் போல். இங்கே கண் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒரே அளவு கண்ணும் இல்லை. ஏன்னா கண் இருந்தால் தானே நம்ம கராசோக்காவை பார்க்க முடியும். இங்கே ஒன்று இருக்குது. என்னன்னா கண் மாதிரியே தெரில, ஏதோ ரெட் கலர் ஜொலிக்குது. அதை எடுத்தால் தான் உண்டு போல். திறந்து பார்ப்போம். 4 பணப்பை கிடச்சிருக்கு, ஒரு சாவும் கிடச்சிருக்கு. அதான் அறுக்கக்கூடியது. மேலே போனால் அறுத்தா அந்த ஒரு 2 ரூமில் இல்யூஷன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டப்புன்னு ஒன்று கீழே வந்துடும், இல்லாட்டி அண்டர் கிரவுண்டே போய்டும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் ஒன்று கொடுப்பீங்களா? கொடுத்துருக்கானுங்க. மொத்தமாக 5 பணப்பை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய் லைட்டாக வளருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னும் போட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரி போல் கராசோக்கா. என்னடா சரி இருங்க, இங்கே தான் ஒரு பணப்பை இருக்குன்னு நினச்சேன். ஒரு இடமும் இல்லை. இது வேறு இந்த லைட் ஆஃப் ஆகி ஆனால் இதெல்லாம் ஒரு நமக்கே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கானுங்க. இதில் நின்னோன்னு தான் வெளியே போக முடியும். டக்குன்னு வெளியே போனால் டப்புன்னு போய் சாரிங்க பேய் போட்டுரும் நம்மளே. ஐயோ, சார்லா சாக்கா இல்லாமல் இதோட வாய்ஸை கேட்க முடியல. சரி என்ன பண்ணுறதுலாம் கேட்டு தொலைய வேண்டியதுதான். மொத்தமாக நம்மக்கிட்ட 4 கண்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போடுறா பிஜிஎம். என்ன ஒன்று பிஜிஎம் காணும். சரி எதுக்கு, மொத்தமாக நம்ம கிட்ட 6 பணப்பை இருக்குது. இன்னும் நான் 6 எடுத்தால் நம்ம வெளியே போயிடலாம். சரி நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாரர் கேமா இல்லாட்டி அட்வென்ச்சர் கேமாக போடலாமான்னு சொல்லுங்கள். பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக் எல்லோரும் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். மொத்தமாக 7 பணப்பை இருக்குது நம்மக்கிட்ட. தம்பி வெளியே போ, வெளியே செல்வோம். எங்கே இருந்தாலும் வராதிங்க. ஆஹா, நீ சொன்னா நான் வர மாட்டேன்னு நினைக்காத, நான் வருவேன். நான் வந்துட்டேன் பாருடா ஆத்மாவைட்டி. ஐயோயோ வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் போயிடுவீங்க எப்படியும். இப்போ அண்ணா அப்புறம் மேலே போய் நம்ம எல்லா பையன் கலெக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போயிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் போட்டுட்டு எதாக இருக்கானுங்க. இங்கே ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கு போல. சரி பிரச்சனை இல்லை. போவோம். போகலாமா போவோமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். இதுக்கப்புறம் வேலைக்காது. பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சு. போயிட்டு வராங்கக்கா. ஓஹோ, சத்தியமாக இப்படியே ஒரு பிளராக இருக்குன்னு நினச்சி கொடுப்பாங்க. தெரியுது ஓரளவுக்கு ஆச்சு. ஒருவேளை இதிலே ஹார்ட்லலாம் விளாண்டா சுத்தமாக தெரியாது போல். தெரில, பார்த்துக்கலாம். நம்ம என்ன ஈஸியாக தானே ஆடுறோம். நிம்மதியாக விளையாடி ஜெயிச்சிருப்போம். என்னடா ஒன்றுமே வைக்கல. 8 பை. அப்போ இன்னும் எவ்வளோ பை? வெறும் 4 பைகள் ஃப்ரெண்ட்ஸ். 4 பணப்பை எடுத்தால் நம்ம வெளியே போயிடுவோமா? ஓஹோ, போயிடலாம். அப்போ எப்படியும் திரும்பி ரூமுக்கெல்லாம் ஒரு 3 பையாச்சும் கொடுத்து வச்சுருப்பானுங்க. ஒரு 2 பை தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க போல். இது 1 2 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பை. இப்படி ஒரே ஒரு பை கொடுத்துருங்கடா. எப்பயும் போல் அலைய விட்றாதீங்கடா. இந்த ஒரு பை எடுக்கிறதுக்குள்ள நம்ம பட்ட பாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, அந்த சார்லஸ் கேமில் தான் நினைக்காமல் அந்த சார்லஸ் பைக்கிட்ட தான் மொஃபானா விடவே இல்லை. இந்த ட்ராயிங்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்தோம். இதை அறுக்கிறதுக்கு தான். இப்போ ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம போயிட்டோன்னா டக்குன்னு கீழே இல்லாட்டி எங்கேயாவது விட்டுரும். அதனால் பிரச்சனை தான் நமக்கு. தேவைப்படும் எப்போயாவது. இவன் மேலே இருந்தானா, இந்த பேய் மேலே இருந்துச்சுன்னா நம்ம போல. ஆஹா, என்ட்ரி போல். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேய் வருது. நம்ம செக் பண்ண ரூம்லேயே பக்கத்து ரூமில் ஏதாவது ஒரு பை வச்சுருப்பானுங்க. கிளியரிட்டியாக ஒரு பை வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போது கிராணி 1ல் ஏதோ அந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சாவி கொடுத்தா ஒரு பேய் பொத்துனோலும். கிராணி அவங்க அம்மா நினைக்கிறேன். எதுக்கு இப்போ சொட்டைகள் எல்லாம் போட்டு இழுத்துட்டு எதுக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேஜிக் மேஜிக் மேஜிக். ஆஹா பேய் மேலே தான் வருது போல். ஓகே நான் அப்போது இந்த ரூம் வழியாக போய் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இல்யூஷன் வழியாக போய் அங்கே கூடி போயிடலாம். ஐயோ அது எப்படிடா எந்த சைடுடா இந்த ரூமா? இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுதான் குழம்பிட்டேன் லைட்டா, சாரி ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பிளர்ராக விளாடும் போது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. ஆஹா அண்டர் கிரவுண்டில் விட்டு வச்சுருக்கானு ஃப்ரெண்ட்ஸ். வழியில் இங்கேருந்து போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக திரும்பி எங்கே போகுதுன்னு பார்த்துக்கலாம். மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சரி பார்த்துக்கலாம் வாங்க போகலாம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பேய் வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். எஸ்கேப் ஆக போகிறோம்டா, எஸ்கேப் ஆக போகிறோம். இன்றைக்கி ஆகாமல் நாளைக்கு ஆகும். போயிட்டு வரோம் கராசுவாக்கா போயிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரோம் மக்களே, பாய்.